37 verses 31. ஏசாயாவின் தீர்க்கர் சொன்ன வார்த்தை. எசேக்கியா ராஜா ஏசாயாவிடத்தில் கடிதம் அனுப்பி எங்களுக்காய் விண்ணப்பங்கள் என்று கேட்ட நிர்பந்தமான நிலையிலே ஏசாயா பதில் உத்தரவாய் பேசின வார்த்தை. யூதா வம்சத்தில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அசிரியா ராஜாவுக்கு பயந்தவனாய் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வேண்டுமா இல்லையா என்பதை தேவனிடத்தில் கேட்க விதமாய் அசிரியா என்ன காரியம் செய்ய போகிறார் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக ஏசியா மூலமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பும் பொழுது அவர் சொன்னார், தப்பி மீந்தவர்கள் 10 கோத்திரம் அடிமைப்பட்டு கிடக்கு, 2 கோத்திரம் மாத்திரமே தப்பி மீந்திருக்கிறது. இஸ்ரவேல் என்ற ஒரு பெரிய ஆலைமரம் அசிரியாவின் கையில் 10 கோத்திரமும் பிடிப்பட்டாயிற்று. மீதமுள்ள 2 கோத்திரம் தப்பி மீந்திருக்கிற இவர்களையும் கூட அசிரியா பிடிக்க வந்திருக்கிறார். அநேக முறை நாம் இதை படித்திருக்கிறோம். ஆண்டவர் ஏசாயா வழியாய் சொல்கிறார், தப்பி மீந்தவர்கள். தேவ பிள்ளைகளை, உலகமெல்லாம் பொல்லாங்குள் கிடக்கும் பொழுது அரிதாய் நம்மை தப்பி தேவ பிள்ளைகளாய் மீந்திருக்கும் கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாமும் தப்பி மீந்தவர்கள் தான். கூட்டத்தோடு கூட்டமாய் கலந்து விடாமல், உலகத்தோடு உலகமாய் மாறிவிடாமல், உலகின் பின்னே நாம் திரிந்து விடாமல், உலகத்தானை போல் நாம் வாழ்ந்து விடாமல் அரிதாய் தப்பினவர்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. ஆண்டுடைய பிள்ளைகளை, தப்பி மீந்தவர்கள் பயப்படாதீர்கள், கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இதான் ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு அன்றும் சொல்கிறார், இன்றும் சொல்கிறார், இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம். அங்கே கலந்து போனாலும் கூட காரியம் நடக்குமோ, நாம் தனியே நின்று என்ன செய்ய போகிறோம் என்ற ஓர் கேள்வியை சத்ரு நம்மிடத்தில் எழுப்பும் போதெல்லாம், அல்ல, நான் தனித்து வாசி செய்யும் ஜாதி என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். உலகத்தோடு உலகமாய் கலந்து போகிறதுக்காக அல்ல. நீங்கள் பூமிக்கு உப்பு என்று சொன்னதின் காரணம், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரித்த அந்த தன்மையோடு கூட வாழாவிட்டால் மீண்டும் நீங்கள் உப்பாக இருக்க முடியாது என்று நிச்சயமாகும். உப்பு சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும், ஒன்றுக்கும் பயன்படாது. மீதமானால் கூட மரித்தால் எருவாகலாம். உப்பு வீணானால் பயனில்லை. எருவுக்கு கூட பயனாகாதுன்னா, எருவு கூட என்னாகாது, பயனாகாது. அதனால் உப்பு மீண்டும் போய் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த கடலிலே நான் வாழ்வேன் என்று சொல்லுமானால் பிரித்த லாபம் இல்லை. உங்களை தப்பை செய்தவர், பிரித்தெடுத்து உங்களை தனியாக்கின கர்த்தர், உங்களை அவருடைய ஜனமாக்கி அவருடைய பிள்ளைகளாய் வாழச் செய்த கர்த்தர், நீங்கள் உலகத்தோடு ஒட்டி போகக்கூடாது என்று விரும்புகிறார். ஆண்டின் கடைசி நாம் வந்து விட்டோம். என்ன செய்தோம் ஆண்டவருக்காக நாம் செய்தவைகள் தான் என்ன என்பதை கேள்வி கேட்க கர்த்தர் விரும்பவில்லை. நம்மை நாம் கேள்வி கேட்டுக்கொண்டு பதிலளிக்க சாமியம் எடுப்போமாக. வேகமாக உங்களோடு நான் சில காரியத்தை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். நம்மை தேவன் அழைக்கும் வார்த்தை அதனால் தப்பி மீந்தவர்கள். வழி தப்பி ஏராளம் பேர் நடக்கும்போது உலகத்தோடு கலந்து போகாமல் கர்த்தர் நம்மை தப்பித்து தேவனுக்காய் வாழும் வாழ்க்கை நமக்கு தந்தார். தேவனுக்காய் நாம் வாழுகிறோம். நேற்று நாளிலும் கூட நாம் சிந்தித்த காரியம் அதுதான். தேவன் நம்மை அழைத்ததும் வாழ வைத்துக் கொண்டிருப்பதும் அவருக்கான இந்த வாழ்க்கை. மறந்துட வேண்டாம். தேவ பிள்ளைகளை, ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியத்தில் தேவன் சொன்னார், தம்மை தூதனை அனுப்பி, நீ ஓடி தப்பித்துக்கொள், நான் அங்கே சேரும் மட்டில் ஒன்றும் நான் செய்யக்கூடாதையா. நீ தப்பணும் என்பது ஆண்டுடைய சித்தம். நாங்கள் கொடுக்கப்பட்ட தண்டனை நீ சிக்கிவிடக்கூடாது என்பதனால்தான் நான் உங்களை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கிறோம். வேகமாய் தப்பி ஓடிக்கொள், பின்னிட்டு பாராதே. பின்னிட்டு தப்பித்து ஓடியும் ஒரு பயனில்லாத வம்சத்தை அவன் பெற்றெடுத்தால் லாபம் இல்லை. சோதோமுடைய வாழ்க்கை தான் திரும்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளைங்க சோதோமில் பார்த்த நிகழ்வை வாழ்வில் தொடர்கிறார்கள். அதனால்தான் சொல்கிறார், உங்கள் ஐக்கியத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள் என்றார். இந்த பெண் பிள்ளைகள் ஏன் ஆண்களாவா இல்லை?
உலகமே வாங்கிடுச்சு. உலகத்தில் யாருமே இல்லை. நிர்பந்தமான நிலை. உன்னை தப்புவித்தது எதற்கையா? உன்னை தப்புவித்தேன், இந்த பொல்லாப்பிலிருந்து தப்புவித்தேன், பாழ உலகிலிருந்து தப்புவித்தேன், தீமினின்று நான் தப்புவித்தேன், தீமினை ரட்சித்து காத்தேன். ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் நம்முடைய தேவன் கேட்கிறார். எனக்கு நீ கொடுக்கும் கனி அது வேற்பற்றினாய், கனி கொடுப்பா என்று எதிர்பார்த்தால் நீ கொடுக்கும் கனி என்ன என்று ஆச்சரியப்படுத்தார் தேவன். யூதா வம்சத்தாரை பார்த்து கேட்கிறார், என்னையா அது? என்ன செய், நான் இனி என்ன செய்வேன்? 5:7 அதிகாரம் 6-7 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். நான் இன்னும் யூதாவுக்கு என்ன செய்யக்கூடும் என்றார். யூதாவானவர் தப்பி மீந்தவர்கள் கீழே வேற்பற்றி மேலே கனி கொடுப்பார் என்று சொன்ன அந்த அனுபவத்தின் ஜனம்தான் இப்பொழுது அவருடைய வாழ்வின் தரம் மாறிப்போய் நிற்கிறது. நீங்கள் ஆகாத கொடியாய் மாறிப்போனது என்ன? கசப்பான பழமானது காரணம் என்னையா? வேரில் தப்பா? நான் தாவீதின் வேர் என்றார். வேர் தப்பா இல்லையே? செடியிலிருந்து தப்பு இல்லையே? நிலத்திலும் தப்பு இல்லையே? பராமரிப்பிலும் தப்பு இல்லையே? அப்படி இருக்க நீங்கள் எப்படி ஆகாத பழமானீர்கள்? கசப்பான பழம் தந்தை எப்படின்னார் கேட்டார்ல. How it's happened? ஆண்டவருக்கு ஆச்சரியமா இருக்கு. இவன் கேட்குறாங்க, ஐயா நல்ல நிலத்தை தான் விதைத்தோம், அப்படி எப்படி களை வந்துச்சுன்னு கேட்டாங்க. அது சத்துரு வச்சுட்டு போனான்னு ஆண்டவர். சத்துரு விதைக்காமல் இது களை ஆகுது. ஆனால் இவர்கள் எப்படி களை ஆனார்கள்? இதுதான் ஆண்டவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பராமரிப்பையா, இவ்வளோ காரியத்தை நான் செய்த போதும் நீங்கள் அரிதாய் தப்பி உங்கள் உலகில் உங்களை தனிச்சாதியாக்கி உங்களை பேர் சொல்லும் பிள்ளையாய் வைத்திருக்கிற என்னை மறந்து போனவளாய் வாழ்ந்த வாழ்வு ஏன் என்று கேட்டா. இஸ்ரவேல் வழி தப்பி போயிற்று. கர்த்தர் வருத்தப்படுகிறார். வழி தப்பி போயிற்று. எரேமியா 8 அதிகாரத்தில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். 4:5 நீங்கள் அங்கே நிகழ்வை பார்க்கிறீர்கள். விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவன் திரும்புறதில்லையோ. ஆனாலும் என் ஜனம் இன்னும் ஏன் கபடத்தை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறது? திரும்ப மாட்டோம் என்கிறார்களே. 52 வாரத்தில் 52 செய்தி கேட்டிருப்பில் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ நமக்கு மனதில் இருக்கு எனக்கு தெரியாது. என் டைரியை பார்த்தா ஐயோ இதெல்லாம் பேசியிருக்கிறோமா என்று நானே பார்க்குறேன். அப்போல்லாம் டைரியெல்லாம் நான் எழுதுறதில்லை. இப்பொழுது என்னைக்காவது டைரியை மக்கள் சோதிப்பாங்களே, அப்போது அவங்க சிலதை படிக்கட்டுமையா இன்னும் எழுதி வச்சுட்டு போகலான்ட்டு டைரி எழுதுகிற பழக்கம் எல்லாரும் ஒரு குறிப்பு தொடர்ச்சியாக அது இருக்க முடியாதுன்னு குறிப்பெழுதும் நிகழ்வை தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல வந்தவைகளை வேகமாக சொல்லிவிட்டு போகிறேன். என்ன பார்த்தோம்? ஆகாதே கனியாய் கீழே வேற்பற்றி மேலே கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்கள் கனியை கர்த்தர் விரும்பி எதிர்பார்க்கிறார். நீங்கள் போய் கனி கொடுங்கள், உங்கள் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை எதற்காகவே ஏற்படுத்தினேன். நான் அதற்காக தான் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் 15:16 பேசி கொண்டிருக்கிறேன். For this reason I have ordained your life. கனி கொடுன்றார். அந்த கனி ஆண்டவர் விரும்பும் கனியாக அணைகவில்லை. இல்லை, கசப்பான பழம் தருகிறார். ஓசையா புத்தகம் 10 அதிகாரம், ஓசையாவின் தீர்க்கதரிசனம் 10 அதிகாரம் 1 வாக்கியம். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அது கொடுக்குதையா, ஆனால் என்ன கொடுக்குது? தனக்கு போதுங்க, தனக்குத்தானே கனி கொடுக்குது. அந்த கனி மற்றவனுக்கு பயனாக இல்லை. அந்த கனி என்ன செய்யலாம்? கொடுக்குது. ஆனால் அந்த கனி வேற ஒருவர்கள் புசிக்க வருவதற்காக தான் நீ போய் கனி கூட அந்த கனி அநேகர் சாப்பிட்டு என்னை மகிமைப்படுத்தணும். இவ்வளோ டேஸ்ட்டாக படைச்சிக்கிறாரையா என்பதுக்காக தான் உன்னை நான் படைத்தேன். என்ன அவங்க மகிமைப்படுத்தணும்? நல்ல வகை பேர். இந்த வகையெல்லாம் இவ்வளோ நம்ம கையில் இப்போ மீந்திருக்கிறதே கம்மி. எத்தனையோ பழ வகைகள்லாம் போயிட்டு இப்போ எல்லாம் ஹைபிரிட்டில் வந்து நிற்குது. நாளைக்கு பிள்ளைங்கள்லாம் என்னத்த தலைமுறையில் சாப்பிடுவாங்கன்னு தெரியல. வருங்கால தலைமுறைகளுக்கு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். தேவ பிள்ளைகளை
இப்படிப்பட்ட நிலையில் நாம் போய் கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ இழந்து போயிருக்கிறோம். அங்கெல்லாம் நான் போகவில்லை. வேகமாக உங்களுக்கு சில சொல்லிவிட்டு போகிறேன். இவன் தப்பிக்கப்பட்டும் பயனில்லாமல் போனான். யாரவன்? லோத்தின் குடும்பம். அவனுக்கு மேலே தப்பா இல்லை பிள்ளைகள் மேலே தப்பா எனக்கு தெரியல. இந்த பிள்ளைங்க சொன்ன அந்த அனுபவமே வருத்தமான அனுபவம். அந்த வம்சம் அவர் என்ன கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு எதிரான குடும்ப வம்சங்களாக தான் இருந்துச்சு. ஏதோமியரும் மோவாபியரும். ஏதோமியர் மோவாபியர் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லும் சமூகமாக தான் வாழ்ந்தார்கள். ஆதலால் இந்த நாளில் தப்பித்தோருக்கு கனமாய் வாழ அழைக்கப்பட்டோம். ஆண்டின் கடைசியில் என்னை ஆயத்தமாக்கமையா, புதிய ஆண்டில் நான் இன்னும் உமக்கான கனி கொடுக்கட்டும். என் கனி அநேகர் புசிக்கட்டும். என் கனி உம்மை மகிமைப்படுத்தட்டும். என் கனி அநேகரை மகிழ்விக்கட்டும். என் கனி உமக்கு ஆனதென்பதை நான் காண்பிக்கட்டும். ஆண்டவர் விரும்பும் கனி. ஏராளங்களை பேச நான் கனி அங்கே போகலை, என் செய்தியே வேறு. ஆனால் அங்கே கொண்டு போனார், திரும்பி வருகிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய ஜீவங்களில் நினைவைப்போம். நாம் வழி தப்பி போன காலங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் திருப்பி கொண்டு அவருடைய பாதத்தில் சேர்த்திருக்கிறார். அதனால் நாம் நம்முடைய வாழ்வை அவருக்கானதாய் மாற்றி நிலைநிறுத்திக் கொள்வோமாக. எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தில் எஸ்ரா ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபம் எப்பொழுதும் ஆண்டுக்கு அடுத்தில் நம்ம உபவாச ஜெபத்தில் இதெல்லாம் படிப்போம். எஸ்ரா நெகேமியாலாம் படிச்சுட்டு தான் நம்ம கொஞ்சம் நேரம் பேசுவோம். இந்த ஆண்டில் வாசிக்கலாம். நீர் நீதி உள்ளவர், இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீண்டு இருக்கிறோம். ஆமாம், நாங்கள் நல்லா இருந்தது, நாங்கள் ஒழுங்காக வாழ்ந்தனால தான் இந்த ஆண்டு முடிச்சுட்டு புதிய ஆண்டு போகிறோம் இல்லையா? நீர் இறக்கம் பாராட்டி இருக்கிறீர். நீ நீதியா எங்கள் மேல் இறங்கி இருக்கிறீர். நான் உன்னை கைவிடுதல் சொல்லி கரம் பிடித்து காத்து நடத்தியிருக்கிறீர். எங்கள் சுய பலன் அல்ல, எங்கள் சாமர்த்தியம் அல்ல, எங்கள் திறமை அல்ல, எங்கள் நீதினாலும் அல்ல. கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுதும் தப்பி மீந்திருப்பதற்கு ஒரு காரணம்தான் நம்முடைய இரக்கம். குற்றத்துக்குள்ளானவர்கள் தான். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் என்று பிரார்த்தித்தேன். We are not worthy to stand before you, Father, but you have given such a grace in our life. எங்கள் வாழ்வின் செய்தியா சொல்வோம், தவறு உண்டாகாது. நாங்கள் மீந்திருக்கிறோமானால், தப்பி இருக்கிறோமானால், அது நம்முடைய இறக்கம், நம்முடைய கிருபை, நம்முடைய தயவு. என்றால் நம்மை உலகத்தோடு உலகமாக்கி, நம்மை உலகத்தின் பின்னே திரிய வைத்து, நம்மை உலகத்தனாக்கி சத்துரு மகிழ்ந்திருந்திருப்பார். அவருடைய பிள்ளையாக்கி, அவருடைய வம்சமாக்கி, அவருடைய ஜனமாக, அவருடைய பிள்ளையின் வரிசையில் நம்ம வைத்து அவர் நம்ம நடத்த விரும்புகிறார். அதனால் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். தேவ பிள்ளைகளே, மீகால் சொல்கிறார், எங்கள் அப்பா உன்னை கொல்ல பார்க்குறாரு ஐயா, நீ தப்பித்துக்கொள். அவனை தப்பி வைத்து விட்டு அவன் தலைக்காணியெல்லாம் என்ன பண்ணிட்டான், போட்டு ரெடி பண்ணிவிட்டு, அப்பா வரான், போர்ச்சவன் அனுப்பிச்சி விட்றானுங்க, போய் கூட்டினாடா. அவன் சுக்காக இருக்கிறார், படுத்து தூங்கினுக்கிறான்ட்டான். சிக்காக இருக்கிறாரு, படுத்து தூங்கினுக்கிறாரு. ரிப்ளை போகுது ராஜாவுக்கு, சாப்பிட்டு தூங்குறாரா. அப்படியே கட்டிலோடு தூக்கின்னு வந்துட்டாங்க. என்ன செய்ய, கட்டிலோடு தூக்கிடுவான். கட்டில் தூக்கின்னு தான் போகுது நம்ம ஜனம். வெயிட்டாக இல்லையான்னு கூட தெரியல. பாவம் தூக்கின்னு போயிட்டு ராஜா கிட்ட சொல்கிறாங்க, ஐயா பிடிச்சிக்கிட்டோம், தூக்கிட்டோம். ராஜா ரொம்ப சந்தோஷமாக, ஒரே ஒரு வெட்டில் நான் பொது போர்வையை திறந்தால் வெறும் தலையணையாக இருக்குது. போர்வையை திறந்தால் என்ன இருக்குது? வெறும் தலையணையாக இருக்குது. தப்பு வைத்தவர் அவனுக்காக வாழ்ந்து காண்பித்தான். என் வாழ்வில் என்னை கர்த்தர் தப்பித்திருக்கிறார். தீமையினின்று என்னை தப்பித்து காத்தார். அந்த தாவீது தேவனை ஒரு நாளும் ஒருவதும் ஒருவெந்த வேளையிலும் மறவாமல் அவன் காத்தார். ஏன் இந்த ஆகாஷ் முன்பாக கொண்டு வந்து விடப்பட்டான். 1 சாமுவேல் 21 அதிகாரம். அப்பொழுதும் 9:10 11 வாக்கியங்கள் படிக்கும் பொழுது, ஆகாஷ் அவனை துரைத்து விட்ட பொழுது அவன் தப்பி வந்ததை நினைத்து அவன் பாடி துதிக்கிறான். 34ஆம் சங்கீதத்தில். தேவ பிள்ளைகளை, கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி பாடுகிறான். காரணம் ஒன்றுதான், தப்பித்தரை மறக்கவில்லை. தேவ பிள்ளைகள், எத்தனையோ தீமையை நம்ம தப்பித்திருக்கிறாரியா, அரிதாய் தப்பினோம். இல்லைன்றா கொரோனா காலத்தில் அரிதாய் தப்பினோங்களையா நாங்களாம். உண்மைதான்.
என்று நாம் நினைத்து பார்ப்போம். ஏதோ நாம் வீட்டிலே அடங்கி கிடந்தோம் என்ற அர்த்தம் இல்லை. வீட்டில் அடங்கி கிடந்தோன்னு செத்து போயிருக்கலாம். ஆனால் நம்ம அரிதாய் கர்த்தர் தப்புவித்தார். வேகமாக ஓடிட்டு 20 ஆயிடுச்சு, ஆனால் 25 வந்துட்டு நம்ம இப்போ. தேவஜனமே, இந்த நாளின் இரவில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் ஒரு வார்த்தையானால் உங்களை தப்புவித்தவருக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஜீவன் தப்புவித்தார். போயிருக்கிறோம். உன்னை தப்புவித்தையா எதற்கு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, நான் என்ன விரும்புகிறேன் என்று கேட்டு செய் என்று தேவன் அநேகவரை என்னை உணர்த்துவார். என்னத்துக்கு ஐயா போயிருக்கலாம், அவளோட கூட்டத்தோட கூட்டமாக போயிருக்கலாம் என்றெல்லாம் கூட சத்து நம்மை தூண்டி விடுகிறார். ஆனால் தேவ பிள்ளைகளை தப்புவித்ததற்கு நமக்கு ஒரு காரணத்தை சொல்கிறார், செய்யுங்கள் என்கிறார். இதுக்காக தான் உன்னை காரியம் செய்யுது. தாவீது நன்றாய் உணர்ந்தான், லோத்து உணர்ந்து கொள்ளவில்லை. சொன்னான், தேவரீர் எனக்கு பாராட்டினுடைய கிருபை பெருசு. ஐயோ, அந்த மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, இந்த சின்ன ஊர் இருக்கிறது, அங்கே நான் ஓடிப்போகிறேன், எனக்கு விடுங்க என்றா. பரவாயில்ல, நீ போ, அந்த சின்ன ஊருக்காவது போ, சீக்கிரமாக ஓடி போனார். ஓடி போனவன் எங்கே கட்சிது? டாஸ்மாக் கடை தந்தான்னு தெரிலங்க, எனக்கு தெரிலங்க. டாஸ்மாக்கே மூட மாட்டாங்க, அங்கேயும் மூட மாட்டாங்க, அன்றைக்கும் மூட மாட்டாங்க. மூடனா கள்ளசாராய பெருகும் செத்துருவான்றாங்க. அதுதான் அவன் சொல்கிறான். மூணுனா அடுத்தது கள்ளசாராயம் பெருகையா, கள்ளசாராயம் பெருகுச்சுன்னா எல்லாம் குச்சி சாவான். திரும்பி நாங்கள் ஈடு எழுப்புதோம், அவனை குச்சி சாப்பிட்டோம், அவனை திருந்துட்டோம், இல்லைன்னா முடிஞ்சது. மூடுன்றவோ இவனும் எந்த ஆட்சிக்காரனும் மூட போகிறதில்ல. குஜராத்து இல்லை மூட்டங்கிட்டோன்னா அதெல்லாம் பொய்யும் புரட்டும் தான். மூடல, எங்கேயும் மூடல. மூட முடியாது என்பது ஒரு காரியம் என்னவென்றால், மக்கள் தெரிந்தலை, குடிப்பான் எப்படியா இருந்தாலும். அப்புறம் எங்கன்னா ஒருத்தன் கள்ளசாராயம் விற்பான், அது போய் கொஞ்சம் போதை ஏறலையா, இன்னும் கொஞ்சம் கலக்கணுவான், சேர்த்துருவான், கொத்து கொத்தா சாவான், திரும்பியும் இது நிகழ்வு. இதனால் அரசியல் கட்சிகள் இதை யாரும் மூட முடியாது. மனுஷன் திருந்தினதுக்கா ஜெபிக்கணும். நம்ம எந்த கட்சி வந்தாலும் முடியாது. சீமான் ஃபஸ்ட்டு சைன் போடுறானே, அவன் போட மாட்டான், அவன் தான் இன்னும் 4 கடை தந்துட்டு போவான். ஏன்னா அதுதான் நிகழ்வு, நிலையது தானே ஐயா. நான் அதன் எந்த கட்சிக்கும் சார்ந்தவனாக நிற்கலை, சொல்ல வந்தது நிகழ்வு. ஆனால் அவன் குடிச்சிட்டு வெறித்திருக்கிறான். வெறித்ததுனால பிள்ளைகள் என்ன பண்ணுறான்னு கூட அவனுக்கு தெரியவில்லை என்று வேதம் சொல்கிறது. நிலை பரிதாபத்து நிலை, அன்று இருந்தது, இன்றும் இருக்கு, என்றும் இருக்கிறது. நீங்கள் தப்பித்தவர்கள் புரிந்து வாழுங்கள் என்கிற. கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்மை சத்துரு கொள்ளை கொண்டு போக தயாராக இருக்கிறார். இருக்கு. அடிக்கடி நான் சொல்லுவேன் ஃபிலிக்ஸ் கிட்ட, அவன் சொல்கிற ஒரே காரியம், நீ இப்படி நிறுத்துறா போதும், உனக்கு இன்னும் பெருசாக ஆண்டவர் செய்துட்டார்னு நினைக்கிற நீ. இதான் அவன் கேட்குறான். பரவாயில்ல, நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவன் கேட்டே தான் இருக்கிறான். யாரோ வரையில் ஒருத்தர் கேட்டுன்னு வர்றான். அவன் டைரெக்டாக வந்தான்னா என்கிட்ட கூட, தேவன் டைரெக்டாக வந்தா, சாத்தா டைரெக்டாக வந்து, டைரெக்டாக அவன் 2 பேருமே டைரெக்டாக வரமாட்டாங்க. அவர்களுடைய தூதர்கள் அவருடைய வேலையாட்களை வைத்து அவர் காரியம் செய்து தான் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை இப்போது நான் உங்களுக்கு சொல்ல வந்தவன், தாவீது தப்பிக்கப்பட்டான். அவன் தான் தேவனுக்காக வாழ்ந்தான். தேவன் அதனால் மகிமைப்படும்படியாகவே இருந்த சூழல்கள். அதுதான் நான் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன். வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 44ஆம் அதிகாரம், Book of Isaiah chapter 64 verses 5. மகிழ்ச்சியோடு நீதியை செய்கிறவர்களும் சந்திக்கிறீர். அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டு இன்னமும் தப்பியிருக்கிறார். ஆமாய்யா, எங்க மேல நீங்க ரொம்ப கோபமா இருந்தீங்க, ஆனா தப்பிச்சிருக்கிறேன்னா காரணம் ஒன்றும் இல்லை, நம்முடைய இரக்கம் புரிஞ்சிட்டோம் ஐயா. புரிந்து கொள்வோம். ஆண்டின் கடைசி வந்திருக்கிறோம். ஏதோ நம்ம வெலனோடு சுகத்தோடு இருந்தோ இல்லை, நம்மோடு வாழ்ந்தவர்கள் இந்த ஆண்டில் நிறைய பேர் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை பிழைக்க வைத்து வாழ்ந்துரு. இந்த ஒரு ஆண்டு கொடுக்கிற கனி கொடுக்காவிட்டால் வெட்டி போடுற. இதே தான் ஒவ்வொரு ஆண்டிலும் அவர் சொல்லினுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பாவம் அவர் சொல்கிறாரு, நம்ம வாழ்கிறோம், அவ்வளோதான். இல்லையா, பரவாயில்ல, இந்த ஒரு ஆண்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், கொத்தி போடலாம், எரு போடலாம், இன்னும் கொஞ்சம் மாறணும். என்னங்க மாறுவான், எப்போ மாறப்போறா என்று உலகம் கேட்கும் போதெல்லாம் ஆண்டவரும் வருத்தப்படுகிறார்.
மாற்றம் தெரியுது, உங்களோடு தான் இருக்கிறான்றாங்க, மாற்றம் தெரியலையே என்றார். சில பேரை பார்த்துட்டு சில பேரை காண்பிச்சு சொல்கிறாங்க, பேர் கரெக்டாக சொல்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி பேர் தெரிலங்க, கூட இருக்கிறாங்க அவங்களும் மாறலையே. எனக்கு தெரியல, நான் மாற வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம், மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாம் மாற்றப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதை நாம் எதுனாலும் ஒருபோதும் மறந்துடவே வேண்டாம். தேவ பிள்ளைகளே, தேவ குடும்பங்களை வாசியுங்கள். 124ஆம் சங்கீதம் 7ஆம் வாக்கியத்தை கவனிப்போமாக. 124ஆம் சங்கீதம் 7ஆம் வாக்கியம். வேடனுடைய கண்ணிக்கும் தப்பின குருவி போல நம்முடைய ஆத்மா கண்ணி தெரித்தது, நாங்கள் தப்பினோம். இல்லைன்னா தப்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் கிளீனாக போட்டு வலை போட்டு நிறுத்தும் போது அந்த வலையை டக்குன்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டார். அந்த கண்ணி தெரித்து தப்பிச்சு மாட்டிருக்கும் போது தப்பி ஓடிச்சுன்றவங்க அது மாதிரி தான் சொல்கிறார். எனக்காக வைத்த கண்ணி வலைகள், யார் கண்ணி வைக்கிறா யார் வலை வைக்கிறா நமக்கு தெரியல, ஆனால் கர்த்தர் நமக்கு தப்பி வைத்தார். இந்த வழி தான் வருவோம், அதை போட்டு தள்ளுங்கன்னு சொல்கிற உலகில் நாம் இருந்து நிற்கிறோம். அந்த உலகில் தான் நம்மை அந்த ஆண்டவர் அரிதாய் காப்பாற்றி நிற்கிறார். அதுதான் நாம் உண்மை. நம்ம சத்துருடைய கோபம் அதிகமாக இருக்கும் என்று அநேக மனிதர்கள் சொல்லியிருக்கிறார். நாம் தேவஜனமாய் வாழ்வது சத்துருக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை. அதனால் நம்முடைய குடும்பங்கள்லாம் அவன் பார்வையில், யோபு குடும்பம் மாத்திரம் இல்லை, நம்முடைய குடும்பம் பார்வையில் தான் இருக்கும். அதனால் அவன் பிரச்சனையை எப்போ கொடுக்கலான்னு பார்த்துன்னு தான் இருப்பான். வகை தேட வகையை கொடுக்கும்போது இன்னும் அதிகம் ஆக்கி விடுவான். அதுதான் உண்மை. ஆகையால் ஆண்டோடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய ஜீவிகளில் நினைவில் வைப்போம். என் வாண்டிலே கர்த்தர் அநேக விஷயங்களை தப்பித்திருக்கிறார். பயந்தோம், திகைத்தோம், பலவீனோம். அதோடனே நிற்க முடியலடா, என் கால் ஒன்றிச்சுன்னு தான் சொன்னேன். டாக்டர் சொல்கிறான், இல்லைப்பா ஒன்றெல்லாம் இல்லை, பயப்படாதீங்க போங்க. ஆனால் இன்னும் ஆயிற்று. இந்த 3 மாதம் ஆயிட்டு, 22 அக்டோபர் 22. பிள்ளைகளே, வேகமாய் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் நம்மை தப்பித்தார், பாதுகாத்தார். நன்றி சொல்வ பயணிக்க முயற்சியெடுப்போம், ஓடுவோம். வாசிங்கள். அவருக்கு தப்பி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றால் அவருக்கான கனி கொடுத்தார். தப்பினால் அவர் என்ன செய்கிறார் என்றால் ஏசியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தில் இப்படி சொல்கிறார். ஏசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேலின் தப்பினவர்களுக்கு கர்த்தரே அலங்காரமாக மாறுறான்றார். நீங்கள் தப்பினீங்கன்னா உங்களை டெக்கரேஷன் வேற எங்கேருந்து பண்ண தேவையில்ல, நானே உங்கள் டெக்கரேஷனாக இருக்கிறேன். கர்த்தருடைய கிளை உங்களுக்கு அலங்காரனார். தெய்வ பிள்ளைகளை மறந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களுடைய அலங்காரமாகட்டும். உங்களை அலங்கரித்து பார்க்கிற கர்த்தர். நம்ம பிள்ளைகளை இந்த பண்டிகை காலத்தில் புத்த ஆடைகள்லாம் வாங்கி அதை போட்டு பார்க்குற அழகு நம்ம படுத்துருக்கிறோம். நம்ம பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர் நம்மை பார்த்தார்கள். கரெக்டாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம். போட்ட முன்னே நான் வாங்கும்போது ஒரு மாதிரி தான் நினச்சேன், நான் போட்ட பிறகு ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது சொல்கிறேன்ல, மகிழ்ச்சி பார்க்குறேங்க. தேவ பிள்ளைகளை அதே மகிழ்ச்சியோடு என் தேவன் பார்க்குறார். நான் அலங்கரித்து பார்க்க நான் விரும்புகிறேன். நீ தப்புனதுனால ஒன்றும் பெரிய லாபம் இல்லை, உலகம் சார்ந்தோம், சாத்தா சொல்லும். ஆனால் தப்பினவளுக்கு கர்த்தருடைய கிளையே அலங்காரமாகும்னார். அவர் உங்களை அலங்கரித்து பார்க்க விரும்புகிறார். அன்றைய கனவே உலக பிரகாரமான விஷயங்களில் நோக்கி என்னுடைய பயணங்களும் பார்வையும் போக வேண்டாம் என்கிறேன். நான் அநேக முறை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பொருளை வாங்கினா கூட அதுக்கு ஒரு குறை சொல்ல தான் உலகம் காத்து நிற்போம். அதுதான் உண்மை. இதுதான் உண்மை. நான் சொன்னேன், அதாவது 32 இன்ச்சு நான் ஏதோ ரிப்பேர் பண்ண ஓடிச்சு, திரும்பி ரிப்பேர் ஆகிடுச்சு, 65 தான் வாங்க போகிறேன். நேற்று ஒரு 11:30 மணி வரைக்கும் பேசியிருந்தேன் நான் சகோதர் பாபு சேகரோட. ஃபோனில் தான் இருக்கிறார் மணி.
அவங்க மனைவி போட்டு இருக்கிறாங்க. சரிங்க சிஸ்டர் இப்போ பேசினே இருந்தாங்க. நான் ஓல்டு போட்டு பேசியிருக்கலாம், அது எனக்கு மறைஞ்சிடுச்சு. பயந்துட போகிறாங்க, வேறு யார்கிட்டையும் மனுஷன் பேசினுக்கிறான்ட்டு உடனே பேசுங்கண்ணே. உடனே கத்திரிக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்கிறது, அவர்கிட்ட தான் சொல்லியிருந்தேன் 65 வாங்கலான்னு. ஆமாம், என் மகன் வாங்கியிருக்கா 22,000 வாங்கினான்னார். 22,000 வாங்கக்கூடாது, வாங்கினீங்கன்னா கரண்ட்டு பில் கட்டியே சேர்த்து போடுங்க. 150 யூனிட்டு கரண்ட் இழுக்கும். நீ 1 லட்சம் வாங்கினீங்கன்னா 3 வருஷத்தில் அந்த 1 லட்சத்தை சம்பாதிச்சிடலாம். அதுதான் 65 லாபம் வாங்கினா. சோனி அது 1.5 லட்சம்ன்றான். அதே டிவியை 22,000 கொடுக்குறேன்றான். இந்த 22 வாங்குறது தப்பு பதர். அதுதான் மக்களுக்கு தெரியுதில்ல. கரண்ட்டு போயிடும். 1 ஹவர் ஓடிச்சுன்னா 1.5 யூனிட்டு சாப்பிட்ருவோம். நீ 1 ஹவர்லாம் ஒரு நாளில் 10 ஹவர் பார்த்தினா கரண்ட்டு கட்டுறோம். ஆமாம், அதனால தான் ஆகுதா? இப்போ தான் தெரியுது. ஆமாம், அதுதான் குறைஞ்ச விலையில் காரும் அதுதான். மைலேஜ் கொடுக்குதா உனக்கு லாபம். நாங்கள் மைலேஜ் கொடுத்து சம்பாதிச்சு தரோம்ல, இவ்வளோ விலையாக போடுறேன்னு காருக்கு கேட்காத. மைலேஜில் தான் உன் பணத்தை நீ சேமிச்சுக்கணும். அதுதான் காருக்கும் சரி பொருளுக்கும் சரி. 5 ஸ்டார் 3 ஸ்டார்லாம் சொல்கிறானே அதுதான். நீங்கள் கரண்ட்டுக்கு செலவு பண்ணுவீங்க. அது காசு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணால் கரண்ட்டில் சேமித்து நீங்கள் அங்கே சேமிச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை நான் பொருள் வாங்கிறதுக்கு இப்போ அட்வர்டைஸ் பண்ணல. நானுமா நடந்துக்கணுன்ற. சரி பிள்ளைகளே, இப்போ நான் சொல்ல வந்ததுதான் உங்களுடைய அலங்காரம். உங்களுடைய அலங்காரம் பொருட்களை வாங்குவதில் மகிழ்ச்சி கொள்வோம், நல்லது. ஆனால் அவைகளை நாம் வீட்டில் அலங்கரித்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், அதுவும் தவறில்லை. ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியும், கர்த்தர் என்னை அலங்கரித்து பார்க்கும்பொழுது அவர் என்னை எங்கே வைத்து அலங்கரிக்க விரும்புகிறார் அங்கே இருக்கணும். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் தான் அலங்காரம். அப்படி அங்கே நம்ம கர்த்தர் பொருத்தும் போது அங்கே நாம் இருக்கணும். அதை அவர் பொருத்துகிற இடத்தை நாம் பொருட்படுத்தவில்லை. அதுதான் பிரச்சனையே. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில். அப்போ அதை நம்ம பொருந்துறதுக்கு நமக்கு மனசு வர்றதில்லை. பொருந்தணும் எல்லாம் என்றோம். நான் அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், புதுதாக ஒன்றும் சொல்லலை. உப்பு பழைய கஞ்சிலும் கரையணும், பிரியாணியிலும் தான் கரையணும். நான் பழைய கஞ்செல்லாம் கரைய மாட்டேன்ல என்று சொல்லக்கூடாது. எங்கே பயணப்படுத்த விரும்புகிறோமோ எஜமான் அங்கே அது பயனாகணும். அப்போ தான் அதுக்கு என்ன ஆகும்? உப்பு. அதுக்கு தான் நாங்கள் போட்டோம். அப்போது என் தேவன் என்னை எங்கே பயன்படுத்த விரும்புகிறார் அங்கே நான் பயன்படுத்த என் மனதை நான் பொருந்திருக்கிறேன், மனம் பொருந்திருக்கிறேன். வருவாங்க திடீர்னு, உனக்கு இருக்கிற இதுக்கு அங்கே இருக்கலாம் தெரியுமா? எங்கே தான் இருக்கிறேன்? எங்கேயோ இருக்கலாம். நான் எங்கேயோ இருக்கிறது, எங்கேயோ தீன் போய் எங்கேயோ கவுக்க போகிறான்னு நமக்கு தெரிஞ்சிடணும். ஆமாம், வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்களேன்னு சொன்னீங்கன்னா அன்னையோடு அழிஞ்சிங்க நீங்கன்னு அர்த்தம். அன்னையோட பிலிக்ஸ் அழிஞ்சான். அதுதான் உண்மையை. உங்களையே நான் போய் இழுப்பாட. தெய்வ பிள்ளைகளை, தேவன் என்னை எங்கே பொறுத்துறாரு அங்கே பொருந்தி இருக்கிறார். அவ்வளோதான். இப்போ சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, இப்போ கூட ஒரு ஊழியரை பற்றி பேசுனீங்க. என்னை பற்றி திடீர்னு நான் சென்னையில் இது நடந்திருக்கோம், ஒரு 30-35 ஆண்டுக்கு முன்னால் நடந்திருக்கோம். நான் ட்ரெயினை பிடிக்க எங்கேயோ வந்துருக்கிற பெரம்பூரில் தான் நான் இருந்தேன். அந்த காலத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்தார், ஜாக்கப்போ அவர் பேர் எனக்கு மறந்து போயிட்டு விடுங்க. என்ன பண்ணுறேன், இந்த இப்போ சொன்னாங்களே அந்த சகோதரனோடு தான் நான் இருக்கிறேன்னு. அவர்கிட்ட இருக்கிறியா? இத்தனை ஆண்டு இருக்கும் வாய்ப்பே இல்லையே, அவர் தொத்திடுவார. நான் அவரும் பார்க்கல இவரையும் பார்க்கல, ஆண்டோட ஊழியத்தை பண்ணினுக்கிறையா நீ? இங்கே ஒன்று தப்புன்னு பார்த்தா அங்கே வேறு ஒரு தப்பு இருக்கும். இங்கே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வேறு பிரச்சனை இருக்கும். பிரச்சனைக்காக நீ ஓடுவாய் என்றால் எங்கேயும் போய் வாழ போகிறதில்லை. அதனால் உன்னை கர்த்தர் எங்கே பொறுத்தாலும் அங்கே இருங்க. அவ்வளோதான் பிரச்சனை. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ குடும்பங்களாக நாம் நம்மை கர்த்தர் அலங்கரித்து பார்க்க விரும்புகிற அந்த தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். இந்த இரவில் என்னால் சொல்ல நம் சாமி மறுக்கவில்லை. நேரம் வேகமாய் போய் கொண்டிருக்கிறது உணர்கிறேன். ஆதலால் அன்பார்ந்தவில்லை, கர்த்தர் உங்களுடைய அலங்காரமாகட்டும். கர்த்தர் உங்களுக்கு அலங்கார கிளையாகவே, அவளுடைய கிளை அவளுடைய அலங்கார கிளையாக மாறட்டும். ஏசியா 10:20 வாசிங்க பார்க்கலாம். ஏசியா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். அதுதான் தேவை. யாரு சார்ந்து கொள்ளாங்க? தேவனை சார்ந்து கொள்ளுதல். தேவனுடன் தான் நம்ம இருக்கிறோம்.
என்ற அந்த எண்ணம் நம்மில் எப்பொழுது இருக்கட்டும். அவருக்காக தான் ஓடுறோம், அவருக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். அவரை சார்ந்தவர்களாக ஜனம் நாம். இந்த தெளிவும் இந்த குறைந்து விட வேண்டாம். தேவ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். தப்பி மீந்தவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே சார்ந்து கொள்வார்கள். தேவ ஜனமாகிய நாம் நமது வாழ்வில் எப்பொழுதும் அவரை சார்ந்தவர்களாக இருப்போம். மனிதன் சொல்வா அவரை சார்ந்து எவ்வளோ காலம், யாரை சார்ந்து யாரும் வாழ முடியாதுங்க. தேவனை மாத்திரம்தான் நாம் சார்ந்தவர்கள். தேவனை மாத்திரம்தான் அவரை சார்ந்தவர்கள். இவர் மேல் சாய்ந்து வருகிற இவள் யாருன்னு கேட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற தேவ பிள்ளைகளை அந்த நிலைப்பாட்டை உடைப்பது சத்துடைய வேலை. நீங்கள் தேவனை மிகுந்த சார்ந்துக்கினீங்கன்னா, சார்ந்து போகிறீங்கன்னா அவனுக்கு பிடிக்காது. எதுக்காக இருந்தாலும் ஆண்டவர் பிடிச்சிடறான்னு ஏன்னா அவன் வேறு எதனா டிசைன் காண்பிக்க பார்ப்பான். தேவ பிள்ளைகள் ஆகி நாம் நம் ஜீவித்து மறந்துட வேண்டாம். என் மகன்ட்டு நான் சொன்னேன், நான் சம்பாதிச்சு கொடுத்துருவேன். இதை சொல்லாதடா, எனக்கு உனக்கு டென்ஷன் வரும்போது எனக்கு டென்ஷன் ஆகுது. உன்னை சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக நாங்கள் செய்யலை. இது சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. உன் காரியத்தை நீ பார்க்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கும், அவ்வளோதான். சமுதாயத்தில் நீ ஒரு அந்தஸ்து உள்ளவனாக நிற்கணும். உன் பொறுப்பு, உன் காரியம் உன் செய்யணும். சோம்பல் பண்ணி சத்துரு உன்னை ஏமாற்றி பார்த்தானா நீ ஏமாந்தால் அது பின்பு நம்ம ஒன்றும் இல்லை. எவ்வளோ காலம் பிலிக்ஸ் இருப்பா. இன்னைக்குள்ள நான் பேசுனேன், பிலிக்ஸ் எப்போ இருப்பான்னு தெரியாதுடாப்பா, நிரந்தரம் இல்லை. ஆனால் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஆன் யுவர் செல்ஃப். இதுதான் உண்மை. சார்ந்து வாழ்வது தவறாகும். சார்ந்து கொண்டிருந்தால் நமக்கு வீணாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தேசங்களில் 16 வயசு ஆச்சுன்னா அவன் குடும்பத்தில் இருக்க முடியாது. அவன் தான் போய் உழைக்கணும். எங்கள் தங்கச்சி இருக்கிற ஆஸ்திரேலியாவில் அவன் 7ஆம் கிளாஸ்லேயே வேலை போயிட்டு அந்த அட்டண்டன்ஸ் கொடுக்கணும் ஸ்கூலில். ஒரு வாரத்துக்கு அல்லது 10 நாளைக்கு அவன் போய் உலகில் ஏதோ ஒரு வேலையில் வேகணும், பேக்கரியா அது டீ கடையோ ஏதோ வேலை செய்து அட்டண்டன்ஸ் அங்கே வாங்கின்னு வந்து கொடுத்தா தான் ஸ்கூலில் பாஸ் போடுவான். அப்போ அவன் பழக்க வைக்கிறான். வேலை செய்கிற பழக்க வைக்கிறதுல அப்பயே அவன் கொடுக்குறான். ஆனால் நம்முடைய தேசத்தில் அதெல்லாம் இல்லை என்றாலும், நம்முடைய குடும்பங்களும் அது இல்லாமல் போனதுனாலும் பிள்ளைகள் கடைசி வரைக்கும் அப்படியே சார்ந்து போயிடலான்னு நினைக்கிற அந்த தவறு. ஆனால் ஒன்று மாத்திரம், தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ள மறந்துட வேண்டாம். தேவ பிள்ளைகளை உபதியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்தில் இவ்விதமாய் உபதியா சொல்கிறார். நம்முடைய வேகமாக தேவ பிள்ளைகளாக நாம் மறந்து போக வேண்டாம். இல்லையா? 17 இல்லையா? சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு. சீயோன் பர்வதத்தில் தப்பி இருப்பார் உண்டு. அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? தப்பி மீந்தவன் கிட்டே தேவன் எதிர்பார்க்கறது தானே. அப்போ அது தொடங்கி சொல்ற காரியம் அதுதான். அதுதான் நமக்கு எவிடன்ஸ், அதுதான் நமக்கு சாட்சி. கும்பலோடு கும்பலாக போய் நிற்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி சின்ன சபை, சின்ன கூட்டத்தில் மக்கள் விரும்பாது. ஏன்னு சொல்லுங்க? ரொம்ப நாளாக பார்க்காதனால இப்போ மக பேரை நான் மறந்துட்டேன். பூஜா பார்த்து பிரியா வருது என் மனசில். இங்கே இருக்கு பிரியா. ஆனால் பூஜா இப்போது திடீர்னு நியூ டெஸ்ட்மெண்ட்டில் தேர்ச்சுன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். இதே பெரிய சர்ச்சில் போய் உட்காந்துச்சு அலையில சொல்ல அலையில சொல்கிறான் எல்லாம் முடிஞ்சிச்சுலாம். ஆனால் இந்த சின்ன சர்ச்சில் வந்தால் பைபிள் திறக்க மாட்டேங்குது. தெரில, புதிய பாட்டு இவளுக்கு தெரில, பழைய பண்ண தெரில. ஏன்னா பூஜா இங்கே படிமான்னு சொன்னால் அவர் எல்லாரும் சொல்லுவார், அதனால் நான் வரமாட்டேன். இன்னும் சின்ன சின்ன சபைக்கு போகிறதுக்கு மக்கள் தாய்க்கு காரணம் இது தான். அதுவும் பிலிக்ஸ் சும்மா இருக்க மாட்டான். பிலிக்ஸ் வேறு சும்மா இருக்க மாட்டான். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இரவில் தேவ பிள்ளைகளை நம் தேவ கண்காணிப்பில் இருக்கிறோம். அதே மாதிரி ஊழியர் கண்காணிப்பில் இருப்பதில் நாம் எந்த திருப்தி கொள்வோம்? ஊழியர் கண்காணிப்பில் இருப்பதில் திருப்தி கொள்வோம். அவர் நல்லதான் சொல்லுவாங்க, தீமை ஒன்று சொல்வர்கள் அல்ல. அந்த கண்காணிப்பில் நாம் இருப்பதை பாரமாக்கு சத்துரு ஏமாற்றாம பாரு, அங்கே தான் பிரச்சனைக்கு வரும். அந்த காரியத்தில் மறந்துட வேண்டாம். தேவ பிள்ளைகளை இங்கே உபதியா சொல்கிறார், அவங்க பரிசுத்தமாக இருப்பார்கள். தொடருவோம்.
தங்களுடைய சுதந்திரங்களை ஆ சுதந்திரித்துக் கொள்வார். அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார். நிச்சயம் அந்த ஆசீர்வாதம் இருக்குங்க. எப்போ சுதந்திரிப்பீங்கலாம் கேள்வி கேட்குற உலகத்துக்கு பதில் சொல்லாதீங்க. நிச்சயம் சுதந்திரிப்பீர்கள். தேவனுக்காய் விட்டவன் நஷ்டமடைந்ததில்லை. நாங்கள் வெள்ளிக்கிழமை கூட தான் படித்தோம். 19ஆம் அதிகாரத்தில் மத்தேயு சுவிசேஷத்தில் வெள்ளிக்கிழமையில் நாங்கள் படிக்கிறோம். அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த இரவில் உங்கள் மனதில் எழுதி கொள்ளுங்கள். தப்பி மீந்து கனி கொடுங்கள். அந்த கனி கர்த்தருக்கு மகிமையாகட்டும். அப்படி நீங்கள் மகிமையாக வாழும் பொழுது கர்த்தரே உங்களுக்கு அலங்காரமாகுவார். அந்த தப்பு அவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள். அவர்கள் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார்கள். நிச்சயமாய் இருப்பார்கள். கேட்டுக்கு தப்பி மீண்டும் நீங்கள் அந்த இதில் போய் சிக்கினால் முன்னிலையிலும் பின்னிலுமே கேடுள்ளதாக இருக்குன்னார் பேதுரு. அங்கே தப்பி வந்துட்டேன், மீண்டும் அங்கே போகாதே, வேண்டாம், உன்னை போகிறதுக்கு பல வழியே தூண்டி விடுவார். நான் அநேக முறை உங்களோட சொல்லியிருக்கேன், நான் நிறுத்துகிறேன். யோசேப்பு ஒருவேளை போத்திபாருக்கு மனைவிக்கு இணங்கி இருந்தான், ஆனால் நல்லா தான் இருந்திருப்பான், ஒன்றும் தப்பாலாம் இருந்திருக்க மாட்டான். அந்த குடும்பத்தோடு வாழ்ந்துருப்பான், கடைசி வரைக்கும் சேர்த்துட்டு போயிருப்பான். குடும்பத்தோடு வாழ்ந்து அந்த பணியிலேயே சேர்த்து போய் கிடப்பான். அந்த பாவம் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அந்த பாவத்தை அவள் போய் வெளியே சொல்ல போகிறதும் இல்லை. அவன் உயர்த்தப்பட போகிறான் என்று சத்துருக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த அந்த பாதையில் இப்படி ஒரு வழி கொண்டு வரான். அதனால சொன்னார், சோதனை தப்பும்படி போக்கை உண்டாக்குவார். வழி திறந்து தான் இருக்க, பூட்டில் கதவை பூட்டில், கதவு திறந்து தான் இருக்கும், ஓட வேண்டியது மேலே. அநேக விஷயத்தை சத்து கொண்டு வந்துடுவோம். ஓட வேண்டியது நமது இது இல்லை. இங்கே நம்ம கண்ணி தெரிக்காதவங்க தான் தப்பிக்க மாட்டோம். அதனால் அவன் என்ன செய்கிறான்டால் ஒரு வலையை விரிக்கிறான். நானும் பார்த்துருக்குறேன். தேவ பிள்ளைகளை நமக்கு ஒரு தீர்மானிச்சுட்டு இதை செய்யணும்னு ஆசைப்படும் போது அந்த நேரத்தில் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் வேலையை தூக்கி வந்து நிறுத்துவான். இல்லைன்னா நோட்டீஸ் அடிச்சு எடுத்துன்னு கையில் கொடுத்துருவானுங்க. உன் பேர் தான் போட்டோம், நீ தான் வந்து ஆகணும். நான் தீர்மானிச்சுக்கிறேன் அப்படி தான் பண்ணுறோன்ட்டு அது என்னங்க, அப்போ அடுத்த மாதம் கூட தான் போய்க்கலாம்ன்ட்டு நாம் செய்யும் தொடர்ச்சியான பணிகளில் ஒரு லிங்க்கை உடைக்காம பாருங்கள். அது அவனுடைய வேலை என்று நான் சொன்னால் அவருக்கு தெரியல பையார், அவருக்கு புரியலன்றான். நம்ம அப்படி தான் அவன் உள்மார்க். எனக்கு அவருக்கு பகைமை வந்ததுக்கு ஒரே காரணம், முதல் காரணம் என்னன்னா, உன்னை எவன்டா கிராம ஒழித்து விட்டுட்டு போக சொன்னான்னா, உன் கூடி தான் வரணுமா நானுவா? இந்த கேள்விதான் அவனுக்கு ஒரு ஆதங்க விதைச்சு அன்று தொடங்கின பகமே பெருசாகி அது போய் போனால் போடுங்க, நமக்கு தேவையில்லாத வேலை. நான் அநேக முறை சொல்கிறேன், உங்கள் ஐக்கியத்தை உடைப்பது சத்துடைய வேலையாக இருக்கும். அதில் எதை பொருளாக்குவான்? ஊழியத்தை தான் பொருளாக்குவான். அதனால் ஜாக்கிரதை பண்ணுங்கள், எப்பொழுதுமே ஜாக்கிரதையாருங்கள். நம்முடைய அன்பின் ஐக்கியம் எந்த விஷயத்திலும் எந்த காரியத்தை நிமித்தம் யாருக்குள்ளும் வளாறு வரபடிக்கு நாம் நம்மை தேவ அன்பில் கட்டியிருக்கிற குடும்பங்கள் என்பதை நிரூபித்து தேவனுக்காய் ஓடுகிறோம் என்ற சிந்தையோடு கூட நம்மை தப்பித்த கர்த்தருக்கு மகிமைப்படியோடு கூட இந்த புதிய ஆண்டில் வரப்போகிற புதிய ஆண்டில் வாழ்வோம். என்னை தப்பு வைத்ததுக்காய் நன்றி ஐயா. 25 நான் வெகுவாய் முடிக்கப் போகிறேன். இன்னும் மீத உள்ள அந்த 2 நாளில் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு முடித்து புதிய ஆண்டில் கால் வைக்கும்போது நான் உமக்கேற்ற கனி கொடுக்க, நீர் விரும்பும் கனி கொடுக்கிற நாய், நீர் என்னை தப்பித்ததை மக்களுக்கு காண்பிக்கும் விதமாய் என்னை நீர் ஆதரிக்கிறீர், நான் உண்மை சார்ந்தவன் தான் என்று என்றும் உண்மை தேவனை சார்ந்து நான் வாழ்கிற கர்த்தருடைய குடும்பங்களாய் நிலைநிற்போம். தலையிலே தாழ்த்தி செல்வோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கும் மிக நல்ல பிதாவே, இந்த நல்ல இரவுக்காக நன்றியோடு நன்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கடைசி திங்கள் கூடிகளை எங்களை கொண்டு வந்து இருப்பா, உமக்கு நன்றி தேவரீர். இந்த நாளின் கூடிகளை